வணக்கம் மக்களே. ஸோ ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் இல்லை, இந்த வாரமே நம்ம இந்த வாரமே நேரில் வந்துட்டோம். ஸோ வந்ததும் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நிறைய சினி பைட்ஸோட வந்திருக்கோம். கண்டிப்பாக எக்கச்சக்கமான சினி பைட்ஸ் என்கிட்டயே. ஸோ நேரத்தை கடத்தாமல் ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஸோ நான் உங்கள் மயோ, நான் உங்கள் சசி. ஸோ ஆரம்பத்தில் விடுங்க, ஆரம்பத்தில் என்னடா சொல்ல வர்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்டப் பண்ணிட்ட. ஸோ வெற்றிமாறன் இயக்கி வர படம் தான் அரசன் படம். ஸோ அந்த படத்தில் நிறைய காஸ்ட் இப்போ கண்டினியூஸாக எடுத்துட்டு இருக்காங்க. அதில் எஸ்டிஆர், அது பிறகு யோகலட்சுமி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ஹீரோயின் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு விஜய் சேதுபதி ஜாயின் ஆகிறதா இருந்தது. பட் ஜாயின் ஆகல இல்லை அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு இந்த படத்தில் விக்ராந்த் இணைஞ்சிருக்காரு. ஆக்டர் விக்ராந்த் இணைஞ்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் மாலை ஒரு மம்பட்டியான் பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் போட்டு ஒரு அப்படி அந்த குட்டி கமலேஷ் அவனும் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்குதா ட்விட்டரில் பெரிய ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரே படத்துலேருந்து ரெண்டு பேர் எடுத்து கமலேஷ் அப்படின்னு. ஆமாம், கமலேஷ் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதா இருக்கிறாங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங் மும்முரமாக நடந்துச்சு. எஸ்டிஆர் அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு. ஒரு 1 month 2 months அவருடைய ஆக்டிவிட்டீஸ் இல்லை, பிஸியாக இருக்கார். இந்த ஷூட்டிங் ஸ்கெடியூலில் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ வெற்றிமாறன்கிட்ட எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பட் சுற்று வட்டாரங்களில் இந்த ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்ன படம் எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியாமல் இருக்குது. ஏன்னா வட சென்னையோட ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் இது வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி அடுத்து அந்த அரசன் எப்படி வரப்போகுதுன்றது பார்ப்போம். நம்ம இந்த படத்துக்கு ஹைப் ரொம்பவே கொடுத்துட்டே போறாங்க. சூர்யா கருப்புன்ற படத்துல நடிச்சிட்டு வர்றாரு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல இந்த படம் நடிச்சிட்டு வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் விஷயம். இந்த படம் April 10th ரிலீஸ் ஆகுறதா ஒரு ரூமர் வந்துச்சு. அந்த ரூமருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆர்ஜே பாலாஜி தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படம் ஏன் லேட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் படத்தை விட்டு விலகி போயிட்டாரு, ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் சண்டை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் வந்துச்சு. சோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்ஸ்டாவில் ஆர்ஜே பாலாஜி ஒரு வீடியோ போட்டு உங்க வெயிட் எல்லாமே வர்த்தா இருக்கும். நான் இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கிற மாதிரி ஐடியால இல்ல. சீக்கிரமே, அதாவது நான் சொல்றது 1 வாரம் 10 நாள்ல சமாட்டோட படம் எப்போ ரிலீஸ் எல்லாத்தையுமே சொல்ற அப்டேட்டோட உங்களை சந்திக்க போறோம். அண்ட் கண்டிப்பா April 10th கிடையாது, இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா April 10th ரிலீஸ்ன்றீங்க, டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை, நான் SR போட்டு தூக்கி போட்டு பொழந்து அடிக்கிற மாதிரி வீடியோ, அதுக்கப்புறம் அவர் மேல கேஸ் போட போறேன்ட்டு ப்ரொடியூசருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் சண்டை, ப்ரொடியூசருக்குமே சண்டைன்ற மாதிரி, பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி எல்லா விஷயமும் சொல்றீங்க. எனக்கு தெரியும் நீங்களாம் கொஞ்சம் கடுப்புல இருக்கீங்க, ரொம்ப நாள் வெயிட் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட், கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட். இந்த படம் கூடிய சீக்கிரம், அதாவது இன்னொரு 10 நாள்ல இந்த படம் ரிலீஸ் டேட்டை நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்றது அப்டேட் கொடுத்திருக்காரு. இப்போ ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா போய்கிட்டு இருக்குது ஜனநாயகம். இந்த படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆல்ரெடி January 9 படம் வர போகிறதா இருந்தது. இதுக்கு நடுவில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படங்களை விநியோகிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று இருந்த டைமில் இப்போ ரீசெண்டாக நாங்கள் கொடுத்த படத்தை நீங்கள் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். அதாவது படம் எப்போ வருதுன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி, அதாவது அடுத்தடுத்து இருந்தது. 9ஆம் தேதி அந்த படத்தை சென்சார் சர்டிஃபிகேட் போர்டு பார்க்கறதா இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு, அதாவது அந்த போர்டில் இருக்க ஒருத்தருக்கு ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டுனால இந்த படம் அப்படியே கொஞ்சம் பார்க்காம கமிங் March 17 சம்திங் ஏதோ ஒரு டைம்ல பார்க்க போறதா ஒரு ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு. ஸோ கரெக்டா கண்டிப்பா இது இந்த டேட்ல தான் பார்க்க போறோம் அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. இது இருக்கிற டைம்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே எங்களுக்கு நாங்க கொடுத்த காசு எங்களுக்கு இப்ப வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருக்கோம். இல்லைன்னா மேல நாங்க வழக்கு தொடருவோம். பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூவா இப்ப வெயிட் போய்கிட்டு இருக்கு. ஆமா, யாருதான் வெயிட் பண்ணுவான் தான் காசை இன்ஸ்டிடியூட், அதாவது அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. சோ அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தோம்னா ஒரு காசிப் மாதிரி ஒன்று பேசிட்டு போவோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் போயஸ் கார்டன் சொன்னாலே இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க ரொம்ப பணக்காரங்க தான் அங்க இருக்க முடியும். இப்போ சினிமா துறையை பார்த்தோம்னா அங்க ஜெயலலிதா, அடுத்து
மாமா மருமகன், அதாவது தெரியுது ரஜினி, ரஜினி தனுஷ். தனுஷ் யா அவங்கள தொடர்ந்து சந்தானம் அப்படின்னு நிறைய பேர் வந்து அங்க வந்து இப்போ இருக்காங்க. இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அந்த குரூப்ல இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. அது எனக்கு தெரியும், நீங்க சொல்லிருக்கீங்க. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அண்ட் விக்னேஷ். விக்னேஷ் இவங்க வந்து ஒரு ஃபிளாட் ஒன்று வாங்கியிருக்காங்க அங்க. சூப்பர். அந்த ஃபிளாட்டோட மதிப்பு வந்து இந்திய ரூபாய் பெறுமதி 31 கோடி. 31 கோடி பேர். 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடி பே நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி பே இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபா வகுத்தரிச்சப்ப. ஆமாப்ப 31 கோடி. சூப்பர். இதெல்லாம் வந்து உழைப்பு தான். கண்டிப்பா அது ஒரு பெரிய உழைப்பு தான். விக்னேஷ் சிவன் ஒரு கிரேட் டைரக்டர், நயன்தாரா கிரேட் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நமக்கு வந்து பிளாக் பஸ்டர் கிங் அப்படின்னா வந்து ரொம்ப நிறைய பேர் பட்டியல் இருக்கும், டைரக்டர்ஸ்ல நிறைய பேர் பட்டியல் இருக்கும். அதுல வந்து மெயினா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அட்லி. ஸோ அட்லி வந்து அடுத்து இயக்கிட்டு வர படம் தான் அல்லு அர்ஜுன் 22வது படம். அவரோட 22வது படத்தை அட்லி இயக்கிட்டு வர்றாரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து எப்படா அப்டேட் வரும்னு கேட்டுட்டு இருந்த இந்த டைம்ல வந்து இந்த படத்தோட அப்டேட் வந்து கம்மிங் ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த படத்தோட அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லலை. எக்ஸ்ட்ராத்தில் வந்து நிறைய ட்வீட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி அந்த படம் வந்து எப்படி வரப்போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்துக்கு வந்து சாயா பேங்கர் தான் வந்து மியூசிக் பண்றாரு. தொடர்ந்து அவர் எக்கச்சக்கமான படம் ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தீபிகா படுகோன் நடிக்கிறாங்க, அல்லு அர்ஜுன், ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ தான் வந்து நம்ம அட்லி வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டுலேயே பெரிய விஎஃப்எக்ஸ் கம்பெனி லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான் இந்த படத்துக்கு வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் உள்ளுக்கு வந்து எவ்வளோ அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்க போகுது, அட்வான்ஸ் விஎஃப்எக்ஸ் இருக்க போகுதுன்றது நமக்கு சத்தியமா தெரியல. ஆனால் வந்து படத்தோடைய இந்த டிராஃப்ட் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு வீடியோ மாதிரி வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது வந்து இந்த படம் வந்து ஒரு எபிக் கதையா இருக்க போது. இந்த படத்துக்கு வந்து எப்படி சாயா பயங்கர் வந்து போட போறாரு பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அதோட பிடிச்சிருவாப்ல அதேதான். சூப்பர். அது தொடர்ந்து என்ன பார்த்தோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து தற்போது வந்து அவரோட சுயசரிதையை எழுதிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர் வாழ்க்கையில வந்து முக்கியமான தருணங்கள் எங்கிருந்து எங்க வந்திருக்காரு அந்த ஸ்டெப்ஸ், அதை வந்து அவர் ஒரு சுயசரிதையா எழுதிக்கிட்டு இருக்காராம். இப்ப கூட அந்த சுயசரிதை எழுதுறதுக்காக பெங்களூருக்கு போயிட்டு அங்க போயிட்டு நிம்மதியா எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது சுயசரிதையை எழுதி முடிச்சு இந்த இயரே ரிலீஸ் பண்றதா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுயசரிதை எழுதின பிறகு இந்த சுயசரிதை படமா மாறுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பெரும்பாலும் ஐஸ்வர்யா வந்து அந்த படத்தை வந்து தயாரிக்கவும் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக நான் வந்து 3 அப்டேட் வச்சிருக்கேன். அடுத்து ரொம்ப ஒரு பெரிய லாங் பீரியடுக்கு பிறகு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. யாருப்பா? பிரியங்கா மோகன். இந்த மேட் இன் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மூவி ஒன்றில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இருமுகன் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆனந்த் சங்கர் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸோட ஒரு அசிஸ்டன்ட் ஏடிஆர் இருந்த ஒரு டைரக்டர் தான். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அரிமா நம்பி, அதுக்கு பிறகு இருமுகன், நோட்டா, இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வரிசையில் வந்து அடுத்து வந்து ரியான் விக்ரம் கூட வந்து கை கோர்க்க போகிறதா வந்து சுற்று வட்டாரங்களில் வந்து ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு. இப்போ இருமுகன் காம்போ வந்து வரப்போகுது. மேபி வந்து ஆர்எஸ் ஜெயராஜோ அதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகலாம், நயன்தாராவோ இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேபி இது வந்து ஒரு பார்ட் 2 சீக்வலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. இது வந்து சும்மா இது ரூமருக்குள்ளே வராது, கன்ஃபார்ம் நியூஸ்லேயே வராது. பட் இப்படி நம்ம வந்து நியூட்ரலாக போயிடும் அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஹிந்தியில் வந்து ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, தாரே ஜமீன். அந்த படம் வந்து ஒரு சின்ன பையனை வந்து பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கதை ஒன்று. அமீர் கான் ப்ரொடக்ஷன் பண்ணி, அமீர் கான் தான் டைரக்டும் பண்ணி, அமீர் கான் தான் நடிச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதோடைய வந்து பார்ட் 2 ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆனிச்சு. சித்தாரே ஜமீன் பர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அது வந்து பாஸ்கெட் பால் சம்மந்தப்பட்டது. அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவங்க வச்சு ஒரு பாஸ்கெட் பால் வந்து ப்ளே பண்ணி அப்படின்ற ஒரு சீக்வன்ஸை வச்சு தான் அந்த மாதிரி படம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த படம் ஓடலை. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆகியும் வந்து இதோட வந்து ஓடிடி வெர்ஷன் வந்து இப்போ வரைக்கும் வரல. ஸோ இப்போ வந்து அமீர் கான் கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியலில் வந்து அப்டேட் வந்திருக்கு. இந்த படம் வந்து ஓடிடியில் வந்து அது சோனி லிவ் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் கொண்டு வந்திருக்க 3 நியூஸ். அது சரி, நீங்கள் 3 நியூஸ் சொல்லிட்டீங்க. ஸோ என்கிட்ட ஒரு 2 நியூஸ் இருக்கு. சூப்பர். அதையும் மக்களுக்காக கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தோம்னா
தனுஷோட படங்கள் வந்து லைன் அப்ல நிறைய படங்களே நிறைய. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த படமா அந்த லைன் அப்புக்கு அடுத்த ஒரு படமா ஒரு படத்துல வந்து நடிக்கிறதுக்கு இருக்கிறாரு. ஸோ இந்த படத்துல பார்த்தோம்னா அவருக்கு ஜோடியா வந்து நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோயினை வந்து கமிட் பண்ணியிருக்காங்களாம். யார் அந்த ஹீரோயின்? அந்த ஹீரோயின் வந்து காந்தாரா அப்படின்னு சொன்னா உனக்கு ஞாபகம் இருக்கும். ருக்மிணி வசந்த். ருக்மிணி வசந்த் வந்து அதாவது தனுஷ் ருக்மிணி வசந்த் வந்து ஜோடி சேர போறாங்களா ஒரு படத்துல. அதை தொடர்ந்து இன்னொருத்தர் ஆர்யா வந்து இப்ப கொஞ்ச நாளா காணும். இப்ப ஆர்யாவை நம்ம பார்த்தோம்னா ஆர்யாவோட ரீசென்ட்ல நமக்கு ஃபேவரட் படம்னு யோசிச்சோம்னா சார்பேட்டா பரம்பரை. சோ அந்த படம் வந்து அவருக்கு கம்பேக்காவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதோட பார்ட் 2 வருஷம் வரதா இருந்தது, அப்டேட் வந்தது. இப்போ வரைக்கும் அதுக்கு பார்ட் 2க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேரத்துல. இப்போ வந்து இன்னொரு படத்துல வந்து அவர் நடிக்கிறதா இருக்கிறார். இன்னொரு படத்துல அந்த படத்தை வந்து தயாரிக்கிறது யாருன்னா ஆர்யா அண்ட் சாயிஷா. அதாவது அவங்களோட அதாவது ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க போறாங்க. இந்த படத்தை வந்து அப்டேட் ஒன்று கொடுக்குற மாதிரி ரீசெண்டா வந்து ஆர்யா வந்து ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா. அதாவது அந்த பிக்ல என்ன ஸ்பெஷல்னா 2 ஹீரோயின் இருந்தாங்க. ஆமா, ஜிம்ல வச்சு போஸ்ட் ஒன் போட்டிருக்காரு. 2 ஹீரோயின். ஆர்யா 40 இஸ் லோடிங் அப்படின்னு போட்டிருக்காரு. சூப்பர். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்த்து ரொம்ப நல்ல சாட்டிஸ்ஃபைட் பண்ண படம் தான் நம்ம பாபநாசம் படத்தை டைரக்ட் பண்ண ஜீது ஜோசப். அவர் வந்து இப்போ வந்து திருஷ்யம் 3 வந்து இயக்கிட்டு இந்த படத்தோட, அதாவது பாபநாசம் படத்தோட அதே கதை தான், அதோட சீக்வல் வெர்ஷன், அதோட பார்ட் 3 வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு. அதோடைய டீசர் கட்டை வந்து சென்சார் போர்டில் வந்து அவங்க வந்து பார்த்து டீசர் கட் சூப்பராக இருக்குது, இதுக்கு வந்து நாங்கள் யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வந்து யூ கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொல்லக்கட்டும் பற அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம மாஸ்டர் படத்தில் வந்து அந்த பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டோடைய லிரிசிஸ்ட் தான் விஷ்ணு எடாவன். அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். ஸோ அவர் வந்து இப்போ வந்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு வர்றாரு. கவினையும் நயன்தாரா. படத்தோடைய பேர் வந்து ஹாய். இந்த படத்தோடைய போஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவினும் நயன்தாரா வந்து ஆப்போசிட்ல நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜெயம் ரவி நடித்து கார்த்திக் யோகி டைரக்ட் பண்ணிட்டு வர படம் தான் ப்ரோ கோட். இந்த ப்ரோ கோட் படத்தோடைய வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இதுக்கு ப்ரோ கோட் பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி உண்டு. ஸோ அந்த கம்பெனி வந்து இவங்க படத்துக்கு வந்து எங்களோட பேரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது, அதாவது டைட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஒன்று வந்து கிரியேட் பண்ணி விடும். ஸோ அதனால வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரோ கோட்னு வைக்காம அந்த வேர்டிங்ஸ் அப்படியே இருக்கும். கோடை மட்டும் தூக்கிட்டு வேற ஏதோ ஒரு டைட்டில் ஒன்று வைக்க போகிறதா வந்து படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. சூப்பர். இதோட வணக்கத்தை சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் உங்களோட சந்திக்கிறோம். நான் உங்கள் சசி.